கனடாவில் அடுத்த ஓராண்டுக்குள் வரவிருக்கும் அடமான கடன் புதுப்பித்தல்களால் பல குடும்பங்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று கனடா வங்கி எச்சரித்துள்ளது. டொரண்டோ பகுதியில் அடமான கடன் பெற்றுள்ளவர்களில் சுமார் 10% தங்களின் கடனை மறு நிதியாக்கம் செய்ய முடியாத இக்கட்டான சூழல் ஏற்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிக குறைந்த வட்டியில் கடன் வாங்கியவர்கள் தற்போது 15% வரை கூடுதல் மாதாந்திர தவணையை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வீடுகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் வீட்டின் மதிப்பை விட கடன் தொகை அதிகமாக இருக்கும் சூழல் நிலவுகிறது. இதனால் வங்கிகள் புதிய கடன்களை வழங்கவோ வட்டி விகிதத்தை குறைக்கவோ மறுக்கின்றன. இந்த இக்கட்டான நிலையை ஒரு மரணச் சுழல் என்று அடமான தரகர் ரான் பட்லர் வர்ணித்திருக்கின்றார். வருமான உயர்வு இல்லாதவர்கள் மற்றும் வேலை இழந்தவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய வட்டி உயர்வால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் புதிய வங்கிகளுக்கு மாறாமல் பழைய வங்கியிலேயே கடனை புதுப்பித்துக் கொள்வதன் மூலம் வீட்டை இழப்பதில் இருந்து தப்பிக்கலாம் என்று விக்டர் டிரான் போன்ற நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர்.